வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நம்ம வீடு, பக்கத்துலேயே தோட்டம். காலையிலேருந்து ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது. புயல் சின்ன உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே லைட்டாக சாரல் மலை காற்று எரிய அடிக்குது. காலையிலேருந்து காற்று அடிக்குது. வயல் பாருங்கள். காலையில் உரம் போட்டோம். இது இப்போ நட்டு ஒரு மாதம் இருக்கு. ஒரு மாதம் பயிர். வந்து கரிசல் காட்டு வயல். இது ஃபுல்லாகவே மண் வந்து கருப்பு கலரில் இருக்கு. அதனால் இந்த மண் வந்து தண்ணியை வந்து தக்க வச்சுக்கிறோம். கீழே அடியில் எப்பயுமே ஈரம் இருக்கும், வேகமாக காஞ்சி போகாது. அந்த காற்று அந்த சாரலும் அப்படியே ஒரு இதமான ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குது. இப்போ ரொம்ப கூலிங்காக அடிக்குது அந்த காற்று. வயல் வெளியே பக்கத்துலேயே ஒரு தூரத்தில் ஒரு பாறை, முட்டை பாறை தோப்பு. இதை ஊரடி தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த கடலில் இருக்கிறது வந்து சீமை புல் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாடுகளுக்கு வந்து இந்த புல்லை தான் தீவனமாக வறுத்து போடுவாங்க. இது வேகமாக வளரும். அது சீமை புல். இது ஒரு புல்லு ரகம் தான். வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி உரம் மட்டும் வச்சா மாட்டுக்கு அருமையான தீவனம். அது வயல் வந்து ஒரு டார்க் க்ரீனில் இருக்குது. ஆமாம், அந்த பக்கத்தில் இருக்கிற வயல் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் என்னடா, அது கொஞ்சம் முன்னாடி நட்டது, இது கொஞ்சம் லேட்டாக நட்டது. ஆனால் இது ஒரு ரகம், அது ஒரு ரகம். அதனால் இது வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. முதல்ல நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் வந்து இதில் நண்டு வலை இருக்கும். அந்த வலையில் வந்து நண்டு பிடிக்கும். அது ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கும். முன்னாடி சண்டே இந்த மாதிரி விடுமுறை காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு இதுதான் பொழுதுபோக்கு. வந்துடும். எங்கள் இப்போலாம் ஒவ்வொரு ஊரில் வேறு வேலைக்கு போய் பார்க்கதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸை சந்தித்தே கொள்ள நாள் ஆச்சு. எப்போயோ திருவிழா காலம், ஹாலிடேஸ் அப்போ தான் சந்திக்க முடியுது. ஃபுல்லாக வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஃபோனில் தான். அந்த நண்டு பிடிச்ச ஞாபகம் ஃபுல்லாக வருது. ஒரு தனி ஃபீலிங் தான். 90s கிட்ஸ் வாழ்க்கை தான். இப்போலாம் கிடையாது. பூ வந்து வயல்வெளியில் ஓரமாக அந்த வரப்போரத்தில் இருக்கும். இது வந்து டிசம்பர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு பூ பேர் கூட இருக்கலாம். நாங்கள் சின்ன வயசுல டிசம்பர் பூ அப்படின்னு. இது வயல்வெளி ஓரத்தில் அந்த வரப்போரத்தில் இருக்கும். நிறையா பூ அப்படியே இந்த ஊதா கலரில் இருக்கும் அந்த பூ. உங்களுக்கு இது பேர் என்ன பேர் தெரிஞ்ச சொல்லுங்கள். ஃபுல்லாக கண்டுபிட்டி கிடக்கு. இது என்ன மரம் தெரில. இந்த மரம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நாய்க்குட்டி நான் வந்தோடனே சேரு கீழே போய் விழுந்துக்கிச்சு. சின்ன குட்டியாக இருக்குது. இதில் ஆடு மாடு அடைப்பாங்க பொழுது சாயந்தரமான ஒரு வேலை வெளியே போகாத அளவுக்கு. செடி வந்து பாசி பயிர் நினைக்கிறேன். பாசி பயிர் இது வந்து தப்பி முளைச்சிருக்கு. போன வருஷம் இந்த காட்டில் போட்டிருப்பாங்க ஒரு பாசி பயிர். இந்த தடவை வந்து வரப்போரத்தில் வந்து தப்பி முளைச்சிருக்கு. நல்லாயிருக்கு. சாரல் விழுகுது. லைட்டாக இப்போ சூரிய வெளிச்சம் வெளியே வருது பாருங்கள். இந்த வியூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. காலையிலேருந்து நான் சூரியனை பார்க்கல. இப்போ தான் லைட்டாக வருது. ஃபுல்லாக மேகம் தான், மூடமாக இருக்குது. இந்த காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இப்படி தோட்டத்து பக்கம் வந்துடுவோம். வயல்வெளி நல்லா இருக்குது. அந்த காற்று வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் காலையிலையும் மாலையிலையும். அப்புறம் ஊருக்கு போயாச்சுன்னா இந்த மாதிரி ஃபீலிங்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் ஊருக்கு வந்த பிறகு தான். அதனால் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை வந்து லைட்டாக வாக்கிங் போகிற மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனால் இங்கே இருக்கிற கிராமத்து பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எப்பயும் சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தோட்டத்தில் வீட்டுக்கு ஒரு 2 மாடு 3 மாடு வச்சுருப்பாங்க, ஆடு வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் மாட்டுக்கு எப்படியும் காலையில் ஒரு 5 லிட்ரு, ஈவினிங் ஒரு 5 லிட்ரு, எப்படியும் 10 லிட்ரு பீச்சு ஒரு மாட்டில், பசு மாட்டில். ஆனால் அதுக்கு நம்ம எப்படியும் ஒரு 300 ரூபாய்க்காச்சும் நம்ம தீவனம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த 10 லிட்ரு பால் வரும். நண்பர்களே, நீங்களும் இந்த மாதிரி கிராமத்து சைடு வந்தீங்க நாளைக்கு இருக்கா அப்படின்னு கமெண்டில் தெரிவிங்க. உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க. எப்பயாச்சும் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து கொஞ்சம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் உங்கள் லைஃபுக்கு திரும்புங்க. வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இப்படி ஊருக்கு வந்து இருந்துட்டு போங்க. சரி, இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சிட்டு ஸ்கூல் போகாமல மாடு அந்த சாணி இதெல்லாம் அள்ளி போட்டு மாட்டை வந்து பிடிச்சி அங்கங்கே கட்டிட்டு போயிடுவாங்க.
சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் காட்டில் வந்து வேலையை பார்த்துருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற அந்த படிக்க இளைஞர்கள் இருக்காங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் மொபைலில் மூழ்கி கிடக்கு. சின்ன வயசில் வந்து இங்கே வருஷம் 5-6 மரம் இருக்கேன். இப்போ ஒத்த மரம் தான் இருக்குது. பூரா விழுந்துருச்சு. ஒத்த மரம் தான் இருக்குது. தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது. சாரல் மலை மாதிரி ரொம்ப இந்த காற்று வந்து இந்த ரொம்ப கூலான காற்றாக இருக்குது. இது வந்து கோடை காலத்தில் வந்து தண்ணி பற்றாக்குறை காலத்தில் வந்து இந்த இடத்துல தண்ணியை பெருக்க கட்டி இதை பாய்ச்சுவோம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நிலத்தடி நீர் மட்டும் கூடுனால போரில் டைரெக்டாகவே தண்ணி நம்மளுக்கு போதுமான தண்ணி கிடைக்கிது. அதனால் இப்போ அதில் தண்ணியை சேமிக்க வச்சுக்கிறதில்ல. கோடை காலத்தில் சேமித்து வச்சு அதை பாய்ச்சுவோம். கிணற பார்க்குறேன். ஆமாம், உள்ளே தண்ணி ஒழுகுது. அது எது ஊற்றுலேருந்து ஒழுகுதா? போர் போட்டுறீங்களா? அதே அந்த தண்ணி விழுகிறது வருது. அது ரொம்ப இதாகிடுச்சா? பேச்சு எடுக்க போகிறேன். நெட்டில் தான் போட போகிறேன். இது எதுக்கு மண்ணெல்லி போட்டுருக்கா? ஈனே வெட்டி ஈனே பொறுக்குறீங்களா? எதுக்கு அப்படி சொல்கிறா? கடம்படி சாகிருவேன் மந்தக்குடி சாகிருவேன் விவசாயம் கடம்படி தான் மந்தக்குடி சாகிரியான் மந்தக்குடி சாகிரானா கடைக்காரன் வியாபாரி எவனா தெரிஞ்சுக்கலாம் கிடையாது. சமைச்சாரி வட்டிக்கு வாங்கி வட்டி ஆட மாட்டோம் கடன் பட்டு போய் மந்தக்குடி சாகிரியான் விவசாய உடனே செத்தக்கூடிய கடைக்காரன் வியாபாரம் பண்ணுறோம்னா செத்த கிடையாது. நெல் நட்டுறீங்களா? ஐயா நெல் நட்டுறீங்களா? நெல் எடுத்துருக்கேன் வட்டி வாங்கிக்க உங்களோட 10 லட்சம் வாங்கியிருக்கேன். லாபம் வராதா? லாபம் என்ன வருது? அடா அதான்டா தார்க்குமே மிஞ்சுமா விவசாயிக்கு வந்து கணக்கு பார்த்தா தார்க்கம்பு கூட மிஞ்சாது வாங்க. தார்க்குமே மிஞ்சு அதே மாதிரி தான் எங்களுக்கு வச்சு தான் மிஞ்சு மாட்டு போட்டுக்கிறீங்க. மாட்டு போட்டுக்கலாம். அப்போ கூட வட்டியும் அவருக்கு நெல்லுக்கு ஜெயா போடுது. இப்போ எவ்வளோ போகுது ஒரு மூடா? என்ன தெரியாது. 1000 சொன்னா 500 சொன்னா போன தடவை எப்படி போட்டீங்க? 1850 ரூபா போட்டேன். 1850 ரூபா அச்சா நெல் 1850 ரூபா போட்டேன். இப்போ 101 போட்டீங்களா? 101 இது அழகாலி நல்லா கூட தான் போகும்னு சொல்லியா? அதெல்லாம் கூட போகும்னு சொல்லி அழகாலி சனமாக நினைச்சேன். 5000 நான் சம்பா நாற்று இதெல்லாம் போட மாட்டீங்களா? 5000 ரூபா ஒரு குழிக்கு 25 மூடை வரும். 5000 இது வந்து 18 மூடை வருது. 15 அப்போ அது போட 5000 போட வேண்டியது. இல்லை அதை ஓச்சுட்டாங்கடா. அந்த நெல் கிடையாதுப்பா. சின்ன வயசுல நாங்கள் பாட்டில் கேள்விப்பட்டோம். 5000 கிடையாதுப்பா. 5000 அன்னைக்கு ஃபேமஸ். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு போன வருஷம் இந்த நெல் சொன்னியா? இன்னைக்கு 101 தான் ஃபேமஸ் இல்லையா? இந்த மாதிரி 101 எப்படி இருக்கு? அவன் சொல்றதே நம்ம கேட்கணும். ஆமாம் கடைக்காரன் உரமூட 1000 கொடுத்தா வாங்கினேன். மருந்து 2000 எல்லாம் கொடுத்தா வாங்கினேன். ஆனால் சமைச்சார் நெல் இடத்துக்கு போகும்போது அவன் சொல்கிற அடிச்சா நம்ம வாங்க முடியாது, விற்க முடியாது. என்ன இருக்கு ஆடாக்கார ஏற்றுனா மூடைக்கு 20 ரூபா, மூடைக்கு 20 ரூபாண்டா 2 லட்சம் போட்டுருந்தான். அங்கேருந்து உலகத்துக்கு இருந்தா ஒரு மூடைக்கு மூட்டை 20-40 ரூபா. ஊரியா மூடை ஏற்றிக்கிறதுக்கு 40 ரூபா. இங்கேருந்து மூடை ஏற்றுனா மூடைக்கு 50 ரூபான்னு சொல்லி எழுதி போகிறேன். மாட்டு லாபம் இல்லையா? சமைச்சாருக்கு என்ன மிச்சிருக்கு? மாடு வளர்க்குறீங்களா? மாடு வளர்த்து என்ன கந்து வெட்டி வாங்கின மாதிரி கந்து வெட்டி வாங்கி கட்டுற மாதிரி அதே மாதிரி மாடு பால் கொடுத்துருக்கு பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான். இப்படியே இது லாபம் இல்லையா? அதான்டா மாடு அவங்க வடி மாடு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு வச்சு கறவைக்கூலி 30 ரூபா 32 ரூபா 30 ரூபா எடுக்கிறான் ஒரு நாளைக்கு. கறவைக்கூலியா? கறவைக்கூலி 2 மிச்சம்ல கறவைக்கூலி எடுத்துக்கிறியா, வட்டி எடுத்துக்கிறியா 30 ரூபாயில அது வெங்காயம் மிஞ்சேன். ஒரு லிட்டர் தண்ணி 30 ரூபா. ஒரு லிட்டர் தண்ணி பால் எம்பிட்டு எடுக்கிறாங்க அவங்ககிட்ட? 1 லிட்டர் பால் 32 ரூபா இருக்கேன். 32 கவர்மெண்ட் நிர்ணயிச்சது. கவர்மெண்ட் நிர்ணயிச்சது 32. அதில் வச்சு கறவைக்கூலி இது போல என்ன இருக்கு பின்னாடி. இது எத்தனை லிட்டர் தரும் ஒரு நாளைக்கு பால்? 4 லிட்டர் பிடிச்சது. இந்த மாடு 4 லிட்டர் பிடிச்சதா? 4 லிட்டர்ல எப்படியா 2 நேரம் பிடிச்சணும்ல? ஒரு நேரத்துக்கு 2 வருது. 4 ஒரு நேரத்துக்கு 4 நாள் 8 குறையா இருக்கு. அதில் பின்னாக்கு 50 ரூபா. ஒரு பின்னாக்கு 50 ரூபா. தர்கல் சீமா போடலாம்ல? சீமா அரிசியாக போட்டுருங்க. அதில் வரும்ல தானே? அப்படியே பின்னாக்கு குச்சி பின்னாக்குன்றது 1300 ரூபா. அன்னைக்கு 650 ரூபா. இன்னைக்கு 1300 ரூபா குச்சி பின்னாக்கு. சொசைட்டிலே தராங்களா கம்மியாக நாளைக்கு? அதனால் அது பால் பழக்கான 1300 ரூபா ஒரு மூடை. ஒரு மூடை 1300 ரூபா குச்சி பின்னாக்கு. அது சோறாக்கணும். அரிசி வாங்கி சோறாக்கி ஊற்றணும். சோறாக்கி ஊற்றுறமா? சோறாக்கி ஊற்றி இது வடிச்சு இது 100 ரூபாய்க்கு பால் ஊற்றி 60 240 ரூபாய் 120 ரூபா. மறுபடியும் பல்சாய் 120 240 ரூபாய்க்கு பால் ஊற்றி அது சோறாக்கி எவ்வளோ செலவழிப்பு ஒரு நாளைக்கு? சரி சரியா ஒரு 100 ரூபாய்க்காச்சும் தேவனம் போடுவியா? 100 ரூபாய்க்காச்சும் தேவனம் செலவு வருமா? அரிசி சோறு குச்சி பின்னாக்கு நம்ம பிள்ளைக்கு போடுறோம். என்ன செய்யுது வேலை கூடி கழிச்சு பார்த்தா விவசாயிக்கு முன்னுரிமை வேணும். கவர்மெண்ட் எடுத்து கேட்கணும். சொல்றேன் விவசாயிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதே மானியம் தராங்களா கவர்மெண்ட்? 1000 ரூபா 2000 வாங்குறமா?
வாங்குறேன் ஈஸியாக கொண்டு வாங்கி கொடுக்குறேன். அவ்வளோதான். இது வட்டிக்கு முதல்ல எடுத்துக்கிறியா கழிச்சிக்கே வர்றது. மாடு கழிக்குது, நம்ம வட்டிக்கு வாங்குறது அது மாடு கழிக்குது. பேச்சு அவ்வளோதான் மிச்சம். கந்து வெட்டி எடுத்த மாதிரி தான். அவ்வளோதான். கந்து வெட்டி எடுத்த மாதிரி தான் போட்டுக்கிறது.